ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்றிலே மிகவும் சிறப்பான நாளாகிய புனித வியாழன் அல்லது கட்டளை வியாழன் என்கிறதான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர் குழாமோடு பங்கேற்க விரும்பிய நிறைவு பாஸ்கா திருவிழாவின் நிகழ்வும் அது நமக்கு கற்றுத்தரும் உண்மையையும் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 17 துவங்கி 30 வரை உள்ள திருவசனங்களிலே நற்செய்தியாளர் மத்தேயு இந்த நிகழ்வும் அதனுடைய செயலும் எதனை உணர்த்துகிறது என்பதனை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பங்கேற்க வேண்டும் என்று விரும்பி மிகுந்த எதிர்பார்ப்போடு பங்கேற்ற இந்த பாஸ்கா திருவிழா புனித வாரத்திலே மிகவும் முதன்மையான இடம் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, திருச்சபையின் வரலாற்றிலும் இந்த நாளுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார் என்பதனை இந்த சிறப்பு நாள் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக இந்த நல்ல நாளின் நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வோடு இது எப்படி பொருந்தி அமைகிறது, இதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதனை மட்டும் மிகச் சுருக்கமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலே, குறிப்பாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த திருவசனத்தின் வழியாக சில உண்மைகளை மேலும் கூற விளைகின்றேன். குறிப்பாக இந்த திருப்பந்தி நமக்கு உணர்த்துகிற உண்மைகளை நாம் 2 குறிப்புகளாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். முதலாவது, இந்த திருப்பந்தியானது திருப்பயணத்தை நினைவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களோடு பங்கேற்கின்றதான இந்த திருப்பந்தியானது அவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த மாபெரும் நிகழ்வாகிய பாஸ்கா பந்தியை அல்லது திருவிருந்தை குறிப்பிடுகிறதான ஒன்றாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை வரலாற்றிலே நிகழ்ந்த மாபெரும் நிகழ்வுதான் பாஸ்கா. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். மிக குறிப்பாக அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை வரலாற்றிலே இந்த பாஸ்கா மிக முதன்மை இடம் பெறுகின்றது. அதுவரையிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாஸ்கா திருவிழாவின் மூலமாக அவர்களுடைய விடுதலையை ருசிக்கிறதான அனுபவம். அங்கே புளிப்பில்லாத அப்பம் பகிரப்படுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசம் அது உட்கொள்ளப்படுகிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது. இது ஒரு விடுதலையின் நிகழ்வாக ஆரம்பிப்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பங்கேற்கிற இந்த திருப்பந்தியும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஒரு விடுதலைக்காக ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் புளிப்பில்லா அப்பமும் பகிரப்பட்ட விருந்தாக மாற்றம் பெறுகிறதோ, அதுபோலவே இங்கேயும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு இந்த பந்தியின் பங்கேற்பின் வழியாக பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுகிற, பாவ சேற்றில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வுக்கு நேராய் பயணம் செய்கிற ஒரு பயணத்தை நினைவுபடுத்துகிறதாக அமைந்திருக்கின்றது. இதனை இன்னும் மத்தேயு 26, 28 மற்றும் 29 ஆகிய திருவசனங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. சரீர அடிமைத்தனத்திலிருந்து அல்லது உடல் அளவிலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்காக அந்த பாஸ்கா மிக முக்கியமான இடம் பெறுகிறது. அதுபோல
அந்த நாளை அனுசரிக்கிற இதே வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு ஏற்படுத்துகிற புதிய உடன்படிக்கை அவர்கள் மனுக்குலம் முழுவதும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு தொடர் பயணத்திற்கு நேராக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இந்த பந்தி நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொல்லி கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகளை நினைவுபடுத்துகிறதாக இருக்கின்றது. திருச்சபையின் வரலாற்றிலே இந்த நாள் மிக முக்கியமான நாள் என்று ஆரம்பத்திலே சொன்னேன். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அல்லது சீர்திருத்த மரபு திருச்சபை அனுசரிக்கின்றதான ஞான அனுமானங்களிலே இது முக்கியமான இடத்தை பெறுகிறது. நாம் ஏன் இதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்று கேட்டால், இது கிறிஸ்துவின் திருப்பகிர்வை, கிறிஸ்து தம்மையே இந்த மண்ணுலகிற்காக மனுக்குலத்திற்காக பகிர்ந்தளிப்பதை சுட்டி காட்டுவதினாலே இது இந்த அளவிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. உணவை விட உறவு மேலானதாக இருக்கிறது என்பதனை இஸ்ரேலுடைய பாஸ்கா திருவிருந்து அன்று அவர்களுக்கு சுட்டி காட்டியது. தலைமுறை தோறும் அவர்கள் இந்த விருந்தை அனுசரிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காக என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் பகிர்வதின் வழியாய் திருச்சபை இதனை அவருடைய வருகை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்று இஸ்ரேல் மக்கள் அந்த திருப்பந்தியிலே பங்கேற்கின்ற போது அவர்களுக்காக அப்பம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. உடைக்கப்பட்ட கோதுமை மணிகளிலிருந்து அவர்களுக்கான அப்பம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களுடைய விடுதலின் அடையாளமாக அவர்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது. இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையே நமக்காக பிற்கும்படிக்கு கொடுக்கிறார். உடைக்கப்படும் அப்பமாக இயேசு தமது உடலை நமக்காக பகிர்ந்தளிக்கிறார். ஆகையால் நாம் அதனை நினைவு கூற வேண்டும். தம்முடைய குருதியையே நாம் பெற்றுக்கொள்வதற்கான நமது விடுதலைக்கான ஆதாரமாக தந்து ரசமாக நாம் உட்கொள்ளும்படிக்கு நமக்கு வாய்ப்பருள் இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த காரியத்தை நினைவு கூற கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். முதல் நூற்றாண்டு திருச்சபை இதனை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மையமாக கொண்டிருந்தபடியினாலே பல கடினங்களை சந்தித்தது, துன்புற்றது, வேதனைகளை அனுபவித்தது. எனினும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை அல்லது திருப்பகிர்வை நினைவு கூறுவதிலே சற்றும் சளைக்காதவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே அவர்களுடைய வழியாய் இன்றைக்கு திருச்சபையாக நாமும் இந்த நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில் எடுத்து ஆசீர்வதித்த அப்பத்தை குறித்து சுட்டி காட்டும் போது என்னுடைய திரு உடல் என்று சொல்லுகின்றார். கையில் ஏந்திய கிண்ணத்தில் இருக்கிற ரசத்தை குறித்து சொல்லும்போது இது என்னுடைய திரு ரத்தம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் உடலும் உதிரமும் பகிரப்படுவதை நமக்காக அவர் ஏற்படுத்தி புதிய உடன்படிக்கையின் நியமத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆக இது திருப்பகிர்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றதான பண்டிகையாக அல்லது பகிர்வாக இருக்கிறது என்பதனை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். முல்லாங்கனுடைய கைகளிலே அகப்பட்டு இருக்கின்ற முழு மனுக்குலமும் மீட்கப்பட்டு ஒரு புதிய பாதையிலே திருப்பயணம் செய்ய வேண்டும் என்பதனை நினைவுபடுத்துகின்ற இந்த திருப்பந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பகிர்வையும் நினைவுபடுத்தி நாம் அவருக்கு முன்பதாக அவருடைய பாதையிலே வழிநடப்பதற்கு நம்மை தூண்டுகின்றது. அன்னை தெரசா அம்மையார் சொல்லும்போது, கிறிஸ்துவின் திரு உடலும் உதிரமும் பகிரப்பட்டதின் அனுபவம் எனக்கு ஒரு புது வாழ்வையும் புது பயணத்தையும் தந்தது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் இந்த பகிர்வையும் இந்த பயணத்தையும் நினைவு கூறுகின்றேன். ஆகையால் தான் நான் இந்த தொண்டு பணியை செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இறை மக்களாக ஆண்டவரின் திருவடிகளிலே அமர்ந்திருக்கிறவர்களாகிய நாம் இந்த மாலை வேளையிலே
சிந்திக்க கடன்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? இந்த பந்தியிலே பங்கேற்பதற்காக காத்திருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய திருப்பகிர்வையும் நினைவு கூர்ந்தவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இன்னமும் பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். நாம் செல்ல வேண்டிய திருப்பயணம் எத்தகையது என்பதனை உணர்ந்தவர்களாக செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிற அவருடைய வழி நடத்தலின்படி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய திருவுடலும் உதரமாகிய ஞான ஆகாரங்களால் எங்களை நீர் போஷிக்கிறீர். அந்த நல்ல அனுபவங்களை சிந்திப்பதற்கு நீர் தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, விடுதலையின் ஆதாரமாயிருக்கின்ற அச்சாரமாயிருக்கின்ற உம்மை பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்வின் விடுதலை பயணத்தை மேற்கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய திருப்பகிர்வை உணர்ந்து நாங்களும் மற்றவர்களோடு எங்களுடைய உறவையும் அன்பையும் நட்பையும் பகிர்ந்து கல்வாரியின் அன்பிலே எங்களை நாங்கள் கையளிக்க எங்களுக்கு துணைத்தார். கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் பணிந்து நிற்கிறோம். வேண்டல் கேளும் அன்பு தந்தையே. ஆமென். Con